ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் நிகழ்கள் ரவி அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூவில் தளபதியோட இப்பத்தி ஸ்டேடமை பற்றி பேசியிருக்காரு. அதாவது தளபதி ஒரு மிகப்பெரிய நடிகராக வருவாருன்னு அவரு சின்ன வயசில் இருக்கும்போதே என்னால் கணிக்க முடிஞ்சது. ஏன்னா நான் ராதிகா நடித்த படத்தில் அவரு சிறுவனாக நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த டைம்லேயே பெரிய பெரிய டைலாகெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கும்போது அதை உடனே பேசிவிடுவாரு. இவ்வளோ சின்ன வயசுலேயே மெமரி பவர் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பவே ஆச்சரியமா இருக்கும். அப்பவே அவருக்கு கேமரா ஃபீவர் என்றதே இருக்காது. மேபி அவரோட அப்பா எஸ்எஸ்சி இயக்குனர்ன்றதுனால நிறைய ஷூட்டிங் பார்த்ததாலையும் கேமராவுக்கு அந்த ஒரு எக்ஸ்போசர் இருந்ததாலியா என்னன்னு தெரியல. ஏன்னா எஸ்எஸ்சி அவர்களோட வீட்டில் நிறைய ஷூட்டிங் நடக்கும். அந்த ஒரு பழக்கமா என்னன்றது தெரியல. சின்ன வயசுலேயே கேமரா ஃபீவரே இல்லாமல் நடிப்பாரு. அண்ட் அவரோட அப்பாவா குஷி படத்தில் நடிச்சிருப்போம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தளபதியை பற்றி பேசியிருக்காரு. அண்ட் என்னதான் தளபதியோட ஆரம்ப காலங்களில் அவருக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் ரொம்ப சில பேர் மட்டும் தளபதியோட பொட்டன்சியலை கணிச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பூவை உனக்காக படத்தோட இயக்குனர் விக்ரமன். ஏன்னா பூவை உனக்காக மாதிரி ஒரு கதையை தளபதியால ஃபுல்லா பண்ண முடியும்னு அவரு நம்பினது மிகப்பெரிய விஷயம். அதுவும் மிகப்பெரிய வெற்றி படத்தை கூட தளபதி அந்த டைம்ல கொடுக்கல. ஸோ அதே மாதிரி நிகழ்கள் ரவி அவர்கள் ரொம்ப சின்ன வயசுலயே தளபதியை பத்தி கணிச்சிருக்காரு. ஏன்னா வாய்ப்புக்காக இவரு சும்மா சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்ல. அதுவும் தளபதி இனிமேல் படம் பண்ண போறதும் இல்ல. அண்ட் தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் படத்திலையும் நடிச்சு முடிச்சிட்டாரு. அண்ட் ஸ்டில் தளபதியோட சின்ன வயசுல நடிச்சதை ஞாபகமா சொல்லியிருக்காரு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.